அப்பளம் பொரிக்கலாம் பார்த்தா என்ன கொஞ்சமா இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு அவரைத்தான் பிடிக்கணும். ஏங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா கிளம்பிட்டேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியே போக வேணாம், பேசாம வீட்லயே இருங்க. ஏடி எப்ப பார்த்தாலும் முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்க? என் பேச்ச மீறி போனாலும் போயிருவீங்க. இப்ப என்ன செய்றீன்னு பாருங்க. எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அடே நான் கட்ட அவுத்து விடுறே. என் தாத்தாவுக்கு தெரிஞ்சா உனி உண்டுடா இப்ப வேடியே. மா எமோ ஏமா எண்ணெயே இல்லாம எப்படிமா அப்பளம் பொரியும்? எண்ணெய் இல்லையா? எண்ணெயெல்லாம் இருக்குடா, நீ வரட்ட முடியா காத்துக்கிட்டு இருந்த. என்னம்மா சொல்ற? வெளியே வாடா சொல்றேன். ஹலோ ஏமா எந்த பரதேசிமா எங்க அப்பாவை இப்படி கட்டி போட்டது? இல்லை, அட்டி போட்டவங்க வையாதாடா, பாமுடா அவங்க. ஏமா அவர் உன் புருஷம்மா, அடுத்து வந்து கட்டி போடுவேன், அதை நீ வேடிக்கை பார்த்ததும் இல்லாம பாவண்டு வர சொல்றியா? இல்லை, யாரும் கட்டி போடலாடா, நான் தான் கட்டி போட்டேன். அலே சத்தியமா சொல்றா, வீட்டுக்குள்ள வரும்போது நீ என்னை பார்க்கவே இல்லை. எப்பா சத்தியமா பாக்கலப்பா. ஏமா எதுக்குமா அப்பாவை கட்டி போட்ட? இல்லை, அப்புறம் படிக்க என்ன பார்த்தலடா, அதனால இவரை கட்டி வச்சேன். ஏமா என்னைக்கு இவருக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்குடா. நேத்து இதே நேரம் உங்க அப்பாவை பத்தி என்ன சொன்னு நினைச்சு பாருடா. என்ன சொன்னேன்? Flashback. என்னப்பா எங்கேயும் வெளியே போகலையா? என்னடா அவர் மூஞ்சி உத்து பாத்துக்கிருக்க? ஒண்ணு இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் அப்பா மூஞ்சில என்ன வழிஞ்சுக்கிட்டே இருக்குது. வலிச்செடுத்த ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் போல. End of flashback. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அத்தாடி, அம்மா சைஸ பாக்குது, என்ன பிளான் பண்ணதுன்னு தெரியலையே. இல்லை, இப்ப நீ என்ன செய்யறண்டா? நேத்து நீ தான்டா சொன்ன 1/2 லிட்டர் எண்ணெய் மூஞ்சில வலிக்கலாம்னு. இப்ப எண்ணெயை வலிச்சு கொடுறா, அப்பளம் பொரிக்கணும். எது வலிச்சு கொடுக்கவா? ஏமா நேத்து ஒரு பேச்சுக்கு சொன்னா அதான் ஜாக்குன்னு கிண்ணமும் ஆளுமா வந்து நிக்கிற. என்னது என்ன வராதா? அப்படம் என்ன போய் சொல்லியாக்கூடா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா நல்லவாடா நீ வந்துட்ட. நீ வரலண்டா பனிக்கு என்ன உறைஞ்சு போச்சுண்டு மூஞ்சில கத்திய வச்சு கழிச்சு வளர்ந்து விட்டுருப்பாடா. ஊருக்கு போன மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன்னு வாங்கி வந்தியாடா? இந்த இருக்குல்ல. என்னடா நான் மல்லிகைப்பூ வாங்கி வர சொன்னா நீ இட்லியை வாங்கி வந்திருக்க? ஏமா இத பார்த்தா உனக்கு இட்லி மாதிரி தெரியுதாக்க? வேணாமா, நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாதம்மா. ஏண்டா இந்த லூசு கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டேன்டா, நீ பாடா மாட்டிக்கிட்ட. உங்க அப்பா என்னடா சொல்றாரு? அவரெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நேத்து நீ என்ன சொன்னு நினைச்சு பாரு. அப்படி என்ன சொன்ன? Flashback. மா பசிக்குதுமா, சாப்பாடு கொண்டு வாங்கம்மா. குட்டா பயல, இந்த இட்லி திங்க போறேன் ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல வேணாமாடா? என்னப்பா விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இந்த இட்லி சாப்பிட முயற்சி பண்ணேன்டா, விரல் பிசைக்கிருச்சு. இது என்ன இட்லியா?
இல்ல கிரானைட் கல்லா இவ்வளவு கெட்டியா இருக்கு? இப்படி கெட்டியா இருந்தா எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் பொருளா. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி இப்ப இந்த இட்லி எடுத்து தண்ணியில ஊற போடுறா. இப்ப இட்லி எடுத்து சாம்பார் தொட்டு தின்றா. மெதுவா கடிக்கணும், பல்லு போயிடும். என்ன அப்பனும் மகனும் சேர்ந்து நான் அவிச்ச இட்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கடி குறை சொல்றேன்? நீ அவிச்ச இட்லியில பிச்சு திங்க முடியுமான்னு பாரு. ஏண்டா நீங்க பார்க்க உங்களுக்கு கிரிக்கி மாதிரி தெரியாதா? நாங்க எப்பமா கிரிக்கின்னு சொன்னா? இட்லி சும்மா வெள்ளை விளையாண்டு கமகமண்டு வாசனையா சும்மா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. இத போய் குறை சொல்றீங்க? என்னது மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்றியா? அதுல என்னடா சந்தேகம்? மல்லிகைப்பூவே தான்டா. மல்லிகைப்பூவா? நீ சொன்னா சரித்தியம். End of flashback. ஏமா உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? அப்படியே பிச்சு பிச்சு பூ மாதிரி கட்டி வச்சுக்கு போ. நல்லா வளையறிந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கேன். இன்னைக்கு நேரமே சரியில்லை போல. ஆணியே புடுங்கல. ஆள் அப்படின்றா சாமியெல்லாம். என்னடா சொல்ற? ஊருக்கு போகலையா? ஊருக்கு போகலையா? அப்படா பொருளா வாரேன். எங்கடா போறாரு? தெரியலம்மா. வேறா அம்மா கூட்டு வாடா, தோட்டத்துக்கு போலாம். நினைச்ச உடனே என்னவா தோட்டத்துக்கு போனோம்ன்றீங்க? நீதே ஊருக்கு போகல இல்ல? வாங்க 3 பேரும் போய் மேற்கொண்டல உழுது போட்டு வந்துருவான். உழுக போகலாம், ஆனா கலப்பை மட்டும் தானே இருக்கு. மாடு இல்லாம எப்படி உழுகுறதா? ஏடா சொல்ற? மாட்டுக்கு பதிலாக நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல? நல்ல போடா. எங்களை மாடுன்னு எந்த பரதேசி சொன்னது? மாடாமல மாடு. அடியே நீங்க 2 பேரும் மாடுதாண்டி. நேத்து என்ன சொன்னீங்க 2 பேரும் நினைச்சு பாருங்க. அப்படி என்ன சொன்னோம்? Flashback. ஒப்ப தோட்டத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும் உசுர வாங்குறாருடா. வாடா தோட்டத்துக்கு போவோம். வேலையெல்லாம் செய்ய வேணாம், வந்து உட்காடுறான். தெய்வமே தெய்வமே. ஏமா தோட்டத்துக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தான், ஆனா நீ காலையில திங்கிற வேலையாட்ட இருக்க, ஒரு வேலையும் செய்யலையாம்மா? அவர் கேட்ட வேலை செஞ்சுட்டே வந்தோம்னு சொல்லுவோம்டா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சரி வாமா போவோம், நேரமாச்சு. ஏமா குளிக்கு கொஞ்சம் தனியா விட்டாருயா? என்னது தண்ணி நான் காய வைக்கணுமா? தோற இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? ஏண்டி நீ மட்டும் தோட்டத்துல வெட்டி முடிச்சிட்டு வந்தியாக்க? ஒப்பேன்னு சொல்றத பாடுறா. அதனால ஆத்தாள் மகனு மாடா உழைச்சிட்டு வந்து நிக்கிறான். எங்களை பார்த்தா இலக்காரமா தெரியுதா? ஏப்பா பார்க்காம எதையும் பேசாதீங்கப்பா. மாடு கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்பா. ஆனா நாங்க ரெஸ்டே இல்லாம மாட்டுக்கு மேல உழைச்சிட்டு வந்திருக்கோம்ப்பா. சத்தியமா நீங்க மாடா உழைச்சிங்க? சத்தியமா மாடத்தை பொழைச்சோம். நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? அதுல என்னங்க சந்தேகம்? மாடாத்தி உழைச்சிட்டு வர்றான். அப்பண்டா பரவாயில்ல. நாளைக்கு உங்க உழைப்பு தேவைப்படும்டா. End of flashback. அடே 2 பேரும் மாடா உழைச்சுட்டீங்கல்ல, வாங்க உங்களை ஏர்ல பூட்டுறேன். என்னது எங்களை ஏர்ல பூட்ட போறியா? எங்களை என்ன மாடுன்னு நினைச்சீங்களா? அடே
2 பேரும் மாடா உழைச்சேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப மட்டும் என்னவா உழுக வாண்டா வரமாட்டீங்க? ஏயா நாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க மாடாவே மாத்திட்டியா? அடியே, இது என் மூஞ்சில என்ன வருதுன்னு சொல்லுவேன், அதை நீ நம்புவ. இட்லிய பூ மாதிரி இருக்குண்டுவ, அதையும் நான் நம்பணும். தோட்டத்துல மாடு மாதிரி உழைச்சேன்டுவ, சரிவா உழுக போலாம்டா வரமாட்டேன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ முட்டா பேடி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை ஏர்ல பூட்டாம விட மாட்டேன். அம்மா ஏர்ல பூட்டினா பூட்டி வர எஸ்கேப் ஆயிருமா? நான் சிக்க மாட்டேன்டா, நீ தப்பிச்சிடாத வீரனா.